ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லியோனார்டோ டாவின்சின்ற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லியோனார்டோ டாவின்சியோட ஃபுல் நேம் என்னன்னா லியோனார்டோ டி சர் பியரோ டாவின்சி. அவர் வாழ்ந்த காலம் 15 ஏப்ரல் 1452 2 மே 1519 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அவர் ஒரு இட்டாலியன் பாலிமேத். இப்போ நமக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு 2 or 3 ஃபீல்ட்ஸில் ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. ஆனால் லியோனார்டோ டாவின்சி 10க்கும் மேற்பட்ட ஃபீல்ட்ஸில் ஆக்டிவாக இருந்திருக்காரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், என்ஜினியர், இன்வென்டர், அனட்டாமிஸ்ட், பெயிண்டர், ஸ்கல்ப்டர், ஆர்கிடெக்ட், பொட்டானிஸ்ட், மியூசிஷியன், அப்புறம் ரைட்டராக இருந்திருக்காரு. இவ்வளவு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர். லியோனார்டோ டாவின்சி இட்டாலியில் இருக்க ஃப்ளாரன்ஸ்ன்ற சிட்டியில் பிறந்திருக்காரு. ஃபேமஸான மொனாலிசா பெயிண்டிங் வரைஞ்சதே லியோனார்டோ டாவின்சி தான். அவரோட இன்னொரு ஃபேமஸ் பெயிண்டிங் த லாஸ்ட் சப்பர். அவரோட ஆல்ரவுண்டர் மைண்ட் எப்போ பார்த்தாலும் அவர் திங்க் பண்ணி இன்வென்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அவர் ஒரு ட்ரூ ரெனேசன்ஸ் மேனாக போற்றப்பட்டிருக்காரு. ரெனேசன்ஸ்னால் ஒரு டைம் பீரியட் மிடில் ஏஜஸ் ஆஃப் யூரோப் அடுத்து வந்தது. இது கரெக்டாக சொல்லணும்னா 14th centuryலேருந்து 17th century வரைக்கும். லியோனார்டோட எஜுகேஷன் பற்றி பார்க்கணுன்னா அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் படிச்சிருக்காரு. அவரோட இன்வென்ஷன்ஸ்லாம் என்னென்னா அனிமோமீட்டர், ஆர்னிதாப்டர், ஏரியல் ஸ்க்ரூ, parachute, 33 barreled organ, armored car, giant crossbow, triple barrel cannon, clock, colossus, ideal city, robotic knight, self-propelled cart, scuba gear, revolving bridge, self-supporting bridge. இந்த வீடியோவில் நம்ம அவரோட 2 இன்வென்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஏரியல் ஸ்க்ரூ. ஏரியல் ஸ்க்ரூவை இப்போ இருக்க ஹெலிகாப்டர்ஸோட ஃபர்ஸ்ட் மாடலாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதோட டயாமீட்டர் மட்டும் 4.6 மீட்டர் இருக்கும். இது ரீட், லினன், வயர் அதை வச்சு செஞ்சுருக்காங்க. இந்த ஏரியல் ஸ்க்ரூவை பவர் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்மில் நிற்கிற 4 பேர் அந்த 4 உட்டன் ஷாப்ஸை சர்க்குலர் மோஷனில் புஷ் பண்ண வேண்டியது இருக்கும். லியோனார்டோ என்ன நினச்சாருன்னா, அவங்க புஷ் பண்ணுற ஃபோர்ஸ் மூலிமா அந்த மொத்த மெஷினுக்கும் பவர் கிடச்சி அது பறக்கும்னு நினச்சாரு. ஆனால் அதோட ஹெவி வெயிட்னாலையும் த்ரஸ்ட்டும் டார்க்கும் கம்மியாக இருந்தனால அதால் பறக்க முடியல. நம்பர் 2, செல்ஃப் சப்போர்ட்டிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை லியோனார்டோ டாவின்சி கண்டுபிடிச்ச ஒரு ஸ்பெஷல் இன்டர்லாக்கிங் மெத்தட் மூலயமா உட்டன் பீம்ஸை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை லியோனார்டோ டாவின்சி ஆட்டோமன் சால்ஜர்ஸ்க்காக உருவாக்கியிருக்காரு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது மற்ற பிரிட்ஜஸோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிரிட்ஜை ஈஸியாக அசம்பிளும் டிஸ்அசம்பிளும் பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிரிட்ஜு 2 விஷயத்தை டிபெண்ட் பண்ணுது. ஒன்று சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இன்னொன்று ஃப்ரிக்ஷன். இந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு ஸ்டிக்கை நம்ம எடுத்தாலும் மொத்த பிரிட்ஜுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லியோனார்டோ டாவின்சி மற்ற சயின்டிஸ்ட் மாதிரி நார்மலான ஆளா இல்லை அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஆளா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லியோனார்டோ டாவின்சி இப்போ 2024 வாழ்ந்திருந்தா என்னென்னலாம் உருவாக்கியிருப்பாரு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.